அன்பார்ந்த எம்பி நாச்சிமுத்து எம் ஜெகநாதன், கல்லூரி பள்ளி முதல்வர்கள், அலுவலர் பணியாளர்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் தீயணைப்பு மீட்பு பணி நிலையம் சென்னிமலை நிலையத்தின் வாயிலாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு இங்கே இந்த இடத்துல ஃபயர் சர்வீஸ் நம்ம இங்கே உங்கள் முன்னாடி ஏன் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஃபயர் சர்வீஸ் சார்பாக அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துவோம். ஒரு வருஷத்துக்கு 2 முறை நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஒன்று தீபாவளிக்கு. ஏன் தீபாவளிக்கு நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், தீபாவளி அப்போ பட்டாசு அடிக்கிறோம். அதனால் அது காமன். அது எப்போவுமே தீ ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால அதை கம்பல்சரி அது நடத்துகிறோம். இப்போ நடத்துகிறது என்னென்னா, ஏப்ரல் 14 டு ஏப்ரல் 20, ஏப்ரல் 14 20 வரைக்கும் ஃபயர் டே, தீ தொண்டு நாள் அல்லது தீ தொண்டு நாள் வாரம், இதை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம். அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஏப்ரல் மே ஜூன் இந்த காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும். வெயில் அதிகமாக இருக்கும்போது தீ பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? அப்போது அந்த தீ பிடிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது நாம் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, பிரச்சாரம் பண்ணணும். அந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம இங்கே முன்னாடி நிற்கிறோம். இது ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த ஃபயர் டே கொண்டாடுறதுக்கான மிக முக்கியமான காரணம் தீ அணைப்பு பணி. இது ஒன்று முக்கியமான தலையாய பணி. 2வது உயிர் மீட்பு பணி. ஃபயர் சர்வீஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீயணைப்பு மீட்பு பணிகள் அப்படின்னு தான் நம்ம ஃபயர் சர்வீஸோட பேரை சொல்கிறோம். சில பேர் இன்னுமே ஃபயர் இன்ஜின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஃபயர் சர்வீஸோட பேர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ரெஸ்கியூவில் கிணறு, இந்த மாதிரி ஏரி, குளம், குட்டை, ரொம்ப ஹில்ஸு, இந்த மாதிரி இடங்களில் கீழே விழுந்தவங்கள, தண்ணியில் விழுந்தவங்கள, ஆடு மாடு உயிரினங்கள், மனிதர்கள், லாரி பஸ்ஸு, கார், இந்த மாதிரி அவங்கள நம்ம ரெஸ்கியூ பண்ண போகிறோம். இப்படி போகும்போது தீயணைப்பு பணியின் போதோ அல்லது மீட்பு பணியின் போதோ உயிரிழந்த தீயணைப்பு வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தணும். ஏன்னா அவங்க உயிரை கொடுத்து பாடுபடுறாங்க இல்லையா, வேலை செய்கிறாங்களே, அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற விதமாகவும் ஃபயர் அவேர்னஸ் ஏற்படுத்துகிற விதமாகவும் தான் இந்த 2 காரணத்துக்காகத்தான் தீ தொண்டு நாள் வாரம் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 14 ஏப்ரல் 20 வரைக்கும் இதை நம்ம கொண்டாடுறோம். இது தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஓகேங்களா? இப்போ தீ அப்படின்னா ஃபஸ்ட்டு தீ அணைக்கிறோம்னு சொல்லி சொல்கிறோம். தீனா முதல்ல என்ன உங்களுக்கு யாராவது தெரியுமா? தீ அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்ல. அதுக்கு ஏன் தீ அப்படின்னு வச்சோம்? தீ அப்படின்னு சொல்லி சொன்னால், எந்த பொருள் ஒளியையும் வெப்பத்தையும் கொடுக்கணும். தீ எரியும் போது நமக்கு வெளிச்சம் கிடைக்கிது, அதனால் ஹீட்டும் கிடைக்குது. இப்போ அந்த ஹீட்டும் வெளிச்சமும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் தீ, சரிங்களா? அந்த தீயை நாம் தீ அணைக்கிற விதத்துலையும் தீ எப்படி பிடிக்குதுங்கிற விதத்துலையும் அதை பல வகையாக பிரிச்சுருக்காங்க. இப்போ நாம் சிம்பிளாக என்ன பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், தீயை A, B, C 3 கிளாஸாக பிரிச்சுருக்கிறாங்க. ஏ கிளாஸ் அப்படிங்கிற சொல்கிறதுனா, ஒரு பொருள் தீ பிடிச்சி எரியும், கடைசியில் எரிஞ்சு முடிக்கும் போது அது சாம்பலாக மாறிடும். சாம்பலாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஏ கிளாஸ் ஃபயர். எது எரிஞ்சு சாம்பலாகுதோ அது எல்லாமே ஏ கிளாஸ் ஃபயர். பி கிளாஸ் அப்படிங்கிறது ஆயில் ஃபயர், பெட்ரோல், டீசல், அப்புறம் நம்ம சமையல், நல்லெண்ணெய், அந்த குரூட் ஆயில், மற்றபடி எதில் தீ பிடிச்சி ஃபயர் ஆனாலும் ஆயில் வகைக்கு பி கிளாஸ் சொல்கிறோம். சி கிளாஸ் அப்படிங்கிறது மின் சாதனங்கள், அதில் வர்றது, உலோகங்கள் வர்றது, இதெல்லாம் அடுத்தடுத்து CDE அப்படி ஒவ்வொரு பிரிவாக ஏபிசி, அதாவது ஏபிக்கு அப்புறம் அடுத்தது CDEன்னு அப்படி ஒவ்வொரு பிரிவும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்யூஷர் எப்போவுமே ஏபிசின்னு போட்டிருப்பான். அந்த 3 வகையான தீ அணைக்கிறதுக்கு இந்த எக்ஸ்டிங்யூஷரை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இதில் ஏபிசின்னு போடுவான். சில பேர் டிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏபிசின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி டிசிபின்னு சொல்லுவாங்க. அந்த டிசிபின்னு சொன்னால் அதுக்கு பேர் ட்ரை கெமிக்கல் பவுடர், உலர் ரசாயன தீயணைப்பான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சினிமா தேட்டர் போனீங்கன்னா சினிமா தேட்டரில் வச்சுருப்பாங்க, உங்கள் காலேஜ் பஸ்ஸில் வச்சுருக்காங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் சாதனம், முதலுதவி சாதனம். இதே தான் தீ அணைச்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. இது இனிஷியல் ஸ்டேஜ் தீ ஏற்படும் போது இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் தீ அணைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தும். காரில் கூட பார்த்தீங்கன்னா 2 கேஜில் வச்சுருப்பாங்க. இது 6 கேஜ், 9 கேஜ், 12 கேஜ். இதுக்கப்புறம் நீங்கள் ஹை லெவலில் போனீங்கன்னா 25 கேஜ், 50 கேஜில் வரைக்கும் கூட இருக்குது. அதை ட்ராலி டைப்னு சொல்லுவாங்க. இது போர்ட்டபிள், நாமளே கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால இதை போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டிசிபி அப்படின்னு பேர், ட்ரை கெமிக்கல் பவுடர். அதில் ஏபிசி டைப், ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் 3 ஃபயருக்கும் யூஸ் பண்ணுறதுனால அதை ஏபிசின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ்டிங்யூஷரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க டெமோ காமிப்பாங்க. நீங்கள் இதுவரைக்கும் யாராவது சினிமா தேட்டர்லையோ அல்லது பப்ளிக் பிளேஸ்லையோ நீங்கள்
உங்கள் காலேஜ் பஸ்ஸுலேயோ ஏதாவது ஃபயர் ஆகி ஃபயர் இன்சிடென்ட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை யூஸ் பண்ணதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. உங்கள் ஸ்கூல் பஸ்ஸில் வச்சுருக்கீங்களா? உங்கள் காலேஜ் பஸ்ஸில் இருக்கு. ஏன்னா கம்பல்சரி இருக்கணும். எப்போ என்ன நேரத்தில் ஃபயர் இன்சிடென்ட் எப்படி ஆகுன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. அதனால் கம்பல்சரி எல்லா இடத்துலையும் எக்ஸ்டிங்யூஷர் வச்சுருக்கணுங்கிறது ரூல். இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு காரை சட்டி எடுத்துக்கிறாங்க, அதில் பனியன் வேஸ்ட் போட்டுக்கிறாங்க, பனியன் வேஸ்ட்டில் பெட்ரோல் ஆயில் ஊற்றிக்கிறாங்க, அதில் வந்து தீ வைக்கிறாங்க. தீயை வச்சுட்டு ஹலோ, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் தீயணைப்பான் கருவின்னு பேர் இருக்குது. இந்த தீயணைப்பான் கருவியில் முதல்ல எடுத்துனே ஆப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணாங்கன்னா பவுடர் ரிலீஸ் ஆகும். அதனால் முதல்ல சேஃப்டி பின் வச்சுருப்பாங்க இந்த எக்ஸ்டிங்யூஷரில். இப்போ அதை வந்து சேஃப்டி பின் அது எங்கே இருக்குது உங்களுக்கு சார் காமிப்பார். சேஃப்டி பின்னில் வந்து சீல் பண்ணி லாக் பண்ணியிருக்கோம். அந்த சீலை வந்து நீங்கள் எடுத்தால் தான் சேஃப்டி பின்னு வெளியவே வரும். இதை வந்து யார் வேணாலும் எடுத்து டெமோ பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேஃப்டி பின்னோட வச்சுருப்பாங்க. சீல் பண்ணி இப்போ சீலை உடைச்சாச்சு. அதுக்கப்புறம் சேஃப்டி பின்னை நம்ம இழுக்கிறோம். அதில் குறியீடு இருக்குது. பச்சை கலர் சிவப்பு கலர் கொடுத்துருப்பாங்க. பச்சை கலரில் இருந்தால் தான் ஸ்டோர்டு ப்ரெஷர் வந்து அதில் கரெக்டாக மெயின்டைன் ஆகிருக்கு, அதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக அதில் குறிமுள் வந்து பச்சை கலரில் நிற்கும் ஸ்டாண்டர்டாக. அந்த கேஜில் வந்து பச்சை கலரில் குறிமுள் நிற்கணும். அப்படி நின்றுச்சுன்னா அது வந்து கரெக்டான ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீயணைப்பான் கருவியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு எளிய முறையில் சாக்கை தண்ணியில் நினச்சி அது மூலிமா அந்த தீயை அணைக்கிறோம். எப்படி நம்ம அதை அணைக்கிறோம்னு சொன்னால் காற்றை தடை செய்தல். காற்றில் வந்து நாம் வந்து காற்று தடை செய்யணும்னு சொன்னால் அதை உங்களுக்கு முதல்ல சொல்லலை. ஒரு பொருள் எரியறதுக்கு வந்து வெப்பம், எரிபொருள், காற்று மூணுமே தேவைப்படும். இப்போ அந்த மூணில் எதை நீங்கள் எடுத்துட்டீங்கனாலும் தீயானதை அணைஞ்சிரும். இந்த இடத்துல எப்படி தீ அணைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காற்றை வந்து நம்ம தடை செஞ்சிடறோம். தீ எரியறதுக்கு வந்து அந்த காற்று கிடைக்காம தடை செய்யறதுனால தான் அந்த தீ அணையுது. இதை நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம். வெரி குட். காற்றை தடை செய்கிறது மூலியமாக இப்போ தீ அணைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வீட்லேயே சமையல் செய்கிறோம். சப்போஸ் வடசைடு பார்த்தீங்கன்னா பூரி சுடுவோம், ஆயில் ஃபயர் ஆயிரும். ஹீட் அதிகம் வச்சுட்டு நம்ம வெளியில் போயிட்டோமா ஓவராக ஆயில் ஹீட் ஆச்சுன்னா ஆயில் ஃபயர் ஆயிரும் இல்லைங்களா? அப்போ வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி சாக்கு போட முடியுமா? சாக்கு போட வளைச்சிட்டு அதனால தட்டு நல்ல கனமான தட்டு தூக்கி மேலே வச்சுட்டோம்னா காற்று உள்ளே போக முடியாமல் தீ ஆட்டோமேட்டிக்காக அணைஞ்சிரும். வடசைடு தூக்கி கீழே இறக்கி வச்சுட்டோம்னால ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், காற்று கிடைக்காது, தீ முற்றிலுமாக அணைஞ்சிரும். யாராவது ஸ்டூடெண்ட் யாராவது போங்க. ஸ்டூடெண்ட் யாராவது ஒருத்தர் போங்கம்மா. தம்பி பாருங்க, உங்க கல்லூரி மாணவி அவங்க வந்து தீயை எப்படி அணைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. காற்றை தடை செஞ்சு தீ அணைக்கக்கூடிய ஒரு வழிமுறை இது. தீ எப்படி அணையுதுங்கிறதுக்காக தான் இதை நம்ம வீட்டில் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஆனால் காற்றை தடை செஞ்சால் தீ அணைஞ்சிருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு சின்ன வழிமுறை தான் இது. ஹலோ, சரி வாங்க. ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வாங்க, யார் ஒருத்தர் வாங்க. ஆப்ரேட் பண்ணி பழகிங்க. நீங்கள் சினிமா தேட்டரோ, காலேஜோ, பஸ்ஸு எந்த இடத்துல வந்து எஸ்டிபிஷன் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் வந்து ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு ஒரு எஸ்டிபிஷன் ஆப்ரேட் பண்ண தெரியாமல் இருக்கக்கூடாது. எல்லா நேரத்துலையும் உங்கள் பக்கத்தில் ஃபயர் சர்வீஸ் இருக்க முடியாது. அவங்க வர வரைக்குமாவது நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஃபயர் எஸ்டிபிஷன் ஆப்ரேட் பண்ணி பழகிறது. அடுத்தது உலர் மாவு தீயணைப்பான் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஏபிசி ட்ரை கெமிக்கல் பவுடர் போர்ட்டபிள். இந்த உலர் மாவு தீயணைப்பானில் தீ எப்படி அணைக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தீயை பற்றி வச்சு தீ அணைக்கிறோம். அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த மெத்தடில் தீ எப்படி அணையும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த உலர் மாவு தீயணைப்பான் போகுது, அது ஏன் எப்படி அதுக்கு வந்து தீ அணையுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உலர் மாவு தீயணைப்பான் அந்த இடத்துல போய் அந்த
அந்த சுற்றளவு அந்த சர்க்கியூஃபரன்ஸ்ல இருக்கிற காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் அதை தடை பண்ணிடுது. ஆக்சிஜனை தடை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா தீ அணைஞ்சிருது. ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருங்க, அப்புறம் அவங்க அடிக்க. இப்போ பார்த்தீங்கன்னா தீ ஃப்ளாம் எரியும். தீ ஃப்ளாம் வந்து தரையிலிருந்து 2 அடி 3 அடி ஹைட்டு கூட எரியலாம். ஆனால் நீங்கள் ஃப்ளாமில் வந்து அந்த எக்ஸ்டிங்யூஷரை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னால் தீ எந்த இடத்துல எரியுதோ அந்த இடத்த நோக்கி தான் நீங்கள் அந்த எக்ஸ்டிங்யூஷரை ஆப்ரேட் பண்ணணும். அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கங்க எல்லாரும். ஒரு கையில் தீ எங்க எரியுதோ, தீ எங்கிருந்து தீ கிளம்புதோ அந்த இடத்துல நம்ம அந்த டிசிபி பவுடரை வந்து பாஸ் பண்ணணும். இந்த போடுறோம்னு சொல்லி ஈரமண்ணை அள்ளி போட்டீங்கன்னா சேகரிச்சிடும். அதனால தண்ணி நல்லா ட்ரையா இருக்கிற மணலை தான் நீங்க அள்ளி போடணும். அப்பதான் தீயணைப்பு. இல்லைன்னா இந்த உலர்ந்த தீயணைப்பை பயன்படுத்தி அதை யூஸ் பண்ணி நீங்க தீயணைக்கலாம். பத்தி தெரிஞ்சுட்டுமா? அடுத்தது CO2 ஒன்று இருக்கு. அதாவது CO2னா உங்களுக்கே தெரியும், கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான். இப்போ நம்ம கிட்ட வந்து கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான் இல்லை. அதாவது ஏன் கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான் பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த உலர்மக தீயணைப்பானை வந்து டிவி, கம்ப்யூட்டர், ஏசி இந்த மாதிரி இடங்களில் வந்து ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லி டிவி, கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, டிவி, கம்ப்யூட்டரில் சின்ன சின்ன சிப்பு, மைக்ரோ சிப்லாம் இருக்கும். அதில் போய் இந்த பவுடர் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆன மாதிரி அப்படியே போய் அப்பிக்கும். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிங்கன்னா க்ளீன் பண்ண முடியாது. க்ளீன் பண்ணால் அந்த பொருளெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதனால் வேஸ்ட்டு தவிர்க்கிறதுக்காக கம்ப்யூட்டரில் வந்து எதாவது ஃபயர் ஆயிடுச்சு, இல்லை எலக்ட்ரானிக் சாதனத்தில் ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து CO2வை யூஸ் பண்ணுங்கள். CO2 DCB 2 இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல CO2வை யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து சேதத்தை தவிர்க்கும். CO2வை யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரீத்திங் அப்பரேட்டஸ் அப்படின்னு பேர். இந்த கருவிக்கு பேர் ப்ரீத்திங் அப்பரேட்டஸ். ப்ரீத்திங் அப்பரேட்டஸ் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லுங்கன்னா, மூச்சுக்கருவி. மூச்சுக்கருவி எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ தீ பிடிச்ச இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும், ஆக்சிஜனை பயன்படுத்தி தான் தீ எரியுது. இப்போ ஆக்சிஜனை பயன்படுத்தி தீ எரியும் போது அந்த இடத்துல நம்ம சுவாசிக்கிறதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படுமா? இப்போ நீங்கள் சும்மா நார்மலாக இருக்கும்போது உங்களுடைய ஆக்சிஜன் கன்சம்ஷன் நீங்கள் எடுத்துக்கிற வெளிக்காட்டுலேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறது ரொம்ப கம்மியாக எடுத்துக்குவீங்க. அதே ஏதாவது வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் உட்கொள்ளக்கூடிய ஆக்சிஜனோட அளவு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் உட்கொள்ளக்கூடிய ஆக்சிஜனோட அளவு அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து தீ விபத்துக்குள்ளே போயிடுறீங்க, இந்த மாதிரி ஒரு பில்டிங்குள்ளே வந்து தீ எரிஞ்சிட்டு இருக்குது, இருட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் போய் சுவாசிக்கிட்டும் இன்னொருத்தரையும் ரெஸ்கியூ பண்ணோம்னா உங்களுக்கு பதட்டமாக இருக்கும். சீக்கிரமாக ஸ்பீடாக வேலை செய்யணும் போது ஆக்சிஜன் வந்து அந்த அளவுக்கு அங்கே கிடைக்காது. அப்போது இந்த BS செட்டை யூஸ் பண்ணணும். ப்ரீத்திங் அப்பரேட்டஸ் ஷார்ட்டாக BS செட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூச்சு கருவியை பயன்படுத்திங்கன்னா நீங்கள் உள்ளே போய் அரை மணி நேரம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் அங்கே வேலை செய்யலாம். அதுக்கு தான் இந்த BS செட்டு. இதை வந்து தேவைப்பட்டால் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. ஒரு தடவை ஓப்பன் பண்ணால் அவ்வளோதான் அப்படின்னு இல்லை. இது வந்து ஏர் தீரும் போது, சார் எப்படி சார் இது வந்து சப்போஸ் ஏர் தீர்ந்துச்சுன்னா நமக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னால், இது கண்டிப்பாக இதுக்கு வந்து வார்னிங் விசில் ஒன்று இருக்குது. அந்த வார்னிங் விசில் வந்து நீங்கள் சேஃப்டி டைம் அதுக்கு பேர். கேஸ் தீரப்போகுது, நீங்கள் வெளியே வந்துடணும், நீங்கள் உங்களை தற்காத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த வார்னிங் விசில். அந்த வார்னிங் விசில் வந்தோடனே நாம் என்ன ரெஸ்கியூ பண்ணிட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு நம்மளை நாம் முதல்ல சேவ் பண்ணிக்கிறதுக்கு அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே வந்துடணும். இப்போ இதை தெரிஞ்சுக்கங்க, இதுதான் BS செட்டு. ஓகே, குளிக்கலாம், ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்ட்டு இப்போ நம்ம வந்து தண்ணியில் விளையாடுறதுக்காக போகிறோம். சில பேர்த்துக்கு நீச்சலே தெரியறதில்ல. அவங்க அரை நீச்சல் பழகிட்டு அவங்க போய் உள்ளவே. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நீச்சல் அடித்து அவர் சூப் பண்ணிட்டு இருக்காரு, தத்தளிச்சிட்டு இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு முதல்ல ஹெல்ப்பாக வந்து இந்த பொருளை தான் கொடுப்போம். இந்த பொருளுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து லைஃப் பாய். இதுக்கு பேர் என்ன? லைஃப் பாய். சரிங்களா? இந்த லைஃப் பாயை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். இந்த லைஃப் பாய் எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னால்,
நாமளேவும் காப்பாற்றிக்கலாம். நீங்கள் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்கன்னா முதல்ல அவங்களுக்கு இது தூக்கி வீசிட்டோம், அவங்க கை கிடச்சிச்சுன்னா அவங்க தண்ணிக்குள்ள மூழ்காமல் அவங்க மிதந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கூட அவங்கள போய் நம்ம காப்பாற்றிக்கலாம், ரொம்ப அவசரப்பட தேவையில்லை. இது கம்பல்சரி யார் ஸ்விம் பண்ணுறாங்களோ, காப்பாற்றுறதுக்கு யார் ரெஸ்கியூ பண்ண போகிறாங்களோ தண்ணியில் அவங்க யூஸ் பண்ணிக்கிறது தான் இதுக்கு பேர் லைஃப் ஜாக்கெட். நம்ம ட்ரெஸ் போடுற மாதிரி போடுவோமா, அதனால் இதுக்கு பேர் லைஃப் ஜாக்கெட். உங்களுக்கு யூஸே தேவையில்லை, ட்ரெஸ் போடுற மாதிரி போடுறதுனால இதுக்கு பேர் லைஃப் ஜாக்கெட். இது கஷ்டமாக இருக்குது. இன்னொருத்தர் காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு கொடுக்குற யார் பாதிப்பில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறதுனால இதுக்கு பேர் வந்து லைஃப் பாய். இதுதான் லைஃப் பாய், லைஃப் ஜாக்கெட் இருக்குது. நீங்கள் சுற்றுலாவெல்லாம் போனீங்கன்னா கொச்சின் கடற்கரை அதுக்கு வந்து போட்டில் போனீங்கன்னா கம்பல்சரி இது கொடுப்பாங்க லைஃப் ஜாக்கெட். இது போடாமல் தான் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடைக்கானல் இந்த மாதிரி சுற்றுலாத்தலம் ஏற்காடு இந்த மாதிரி இடத்துல வந்து கப்பல் கவுந்துருச்சு, போட்டு கவுந்துருச்சுன்னா அதிகமான நபர்கள் இறந்துறது காரணம் இதுதான். இது யூஸ் பண்ணாதனால தான். மழைக்காலங்களில் ரோட்டில் புயல் காற்றெல்லாம் அடிக்க முடியுங்களா, கஜ புயல்லாம் அன்றைக்கெல்லாம் வந்து தானே புயல் வந்து அமர் புயல் வரும்போது சரி நம்ம லைன்ஸ்லேயும் சரி மரங்கள் வந்து ரோட்டு மேலே விழுந்துடும். சப்போஸ் காட்டு விழுந்தோம்னா காட்டு விழுந்தா யாரும் வீட்டு மேலே விழுந்துடும். ரோடு சாலை போக்குவரத்து தடை செய்கிற மாதிரி ரோட்டு மேலே விழுந்துடும். அப்போ நாம் வந்து ரோட்டு மேலே விழுந்த மரத்தை அப்புறப்படுத்துறதுக்கு பவர் சார் யூஸ் பண்ணி கட் பண்ணுவோம். மரம் வெட்டுறவங்க எல்லாருமே இதை வச்சுப்பாங்க, பார்த்துருக்கீங்க. தென்னை மரம் வெட்டுவாங்க, முன்ன மரம் வெட்டுறாங்க, மரமெல்லாம் வெட்டுறாங்க. அதிகம் யூஸ் பண்ணுறது நாங்களும் டிபார்ட்மெண்ட்டில் இது அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இது பேர் பவர் ஷாக். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பாம்பு அப்படின்னு ஒரு உயிரினம் இருக்குது. அந்த பாம்பை வந்து எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து பாம்பை பார்த்தா தைரியமாக அடிச்சிருவாங்க. இப்போ வர வர அந்த பழக்கம் குறைஞ்சிட்டே வருது. என்னென்னா பாம்பை வந்து உயிரினத்தை வந்து கொல்லக்கூடாது, சரிங்களா? அப்போ நம்ம அந்த கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த பாம்பு எப்படி அப்புறப்படுத்துறது? அந்த கையில் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயிற்சி இருக்குது. அதை சேஃப்டியாக பிடிக்க முடியுமா? ஏன்னா நல்ல பாம்பு பிடி வீரர்களே சில நேரம் வந்து கவனக்குறைவின் காரணமாக பாம்பு கடிச்சு இறந்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது கேரளாவில் ஒருத்தர் இறந்துருக்கிறீங்களா? அவரெல்லாம் பிடிக்காத பாம்பு இல்லை, ராஜநாமலாம் பிடிச்சிருக்காரு. ஆனால் அசால்ட்டு, அதாவது அசால்ட்டுனா அது வந்து கண்ணு பீராது போட்டுருச்சு. அவனுடைய பவர் ஜாஸ்தி, விஷத்தன்மை வந்து அதிகம். சீக்கிரமாக கொண்டு போய் ரெஸ்கியூ பண்ணி அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி பண்ணுறதுக்குள்ளே அவர் இறந்துட்டார். அப்போ பாம்பு கிட்ட நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, நம்ம எச்சரிக்கையாக இருக்கலாம். வீட்டுக்குள்ளேயே பாம்பு வந்துருச்சு. இப்போ நாம் வந்து எங்கே பாம்பு இருக்கோ அங்கே தேடி போக வேண்டாம். நம்ம குடியிருக்கிற வீட்டுக்குள்ளே சப்போஸ் உங்கள் காலேஜுக்குள்ளே பாம்பு வந்துருச்சுன்னு சொன்னால் பாம்பை எப்படி நீங்கள் அப்புறப்படுத்துவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு வந்து பாம்பு பிடி கருவி, ஸ்நாக் கேச்சர். இந்த பாம்பு பிடி கருவி வந்து 4 அடி, 6 அடி, 8 அடி, 10, 12 அடின்னு பல விதமான அளவுகளில் கிடைக்கும். யாருக்கு எப்படி வேணுமோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்நாக் கேச்சர் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா இதுதான் பாம்புன்னு வைங்க. ஒரு வேலை பாம்பு இப்படி நின்றுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் பாம்பை வந்து இந்த இடுக்கி மாதிரி, இப்போ நம்ம வீட்டிலாம் இடுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி இடுக்கி மாதிரி இந்த இதை வந்து இப்படி நீங்கள் கத்திரிக்கோள் அந்த டைப்பில் இதை வந்து இடுக்கி மாதிரி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு சாக்குக்குள்ளே போட்டு கட்டி வெளியே கொண்டு தூக்கி வீசிடலாம். எங்கே ஃபாரஸ்ட் இருக்கோ இப்போ நாங்கள் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் பாம்பை பிடிச்சா நாங்கள் அடிச்சு கொள்வது கிடையாது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருவோம். இல்லைன்னா பாம்பு உயிர்வாழ இடத்துக்கு மக்கள் பாதிப்பு இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் அதை விட்டுறோம், சரிங்களா? இதுக்கு பேர் ஸ்நாக் கேச்சர், பாம்பு பிடி கருவி. இதனுடைய விலை 2500 தான். செல்ஃபாக யூஸ் பண்ணுறது யார் வேணால் வீட்டுக்கு வாங்கி வச்சுக்கலாம். விவசாய நிலம் வச்சிருக்காங்க, காடு தோட்டம் வச்சிருக்காங்க, விவசாய நிலம் வச்சிருக்காங்க. இது ஒரு செலவாக கருது. நல்லா பிடிக்க சொல்லுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோனிகா அதை பிடி நல்லா ஹைட்டா. ஓகே. இவ்வளோ நேரம் பேசணும். இப்போ வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருச்சு, அல்லது வந்து உங்கள் வீட்டில் உங்கள் தெரிஞ்ச இடத்துல யாருக்காச்சும் வந்து உங்கள் கிணத்துல வாய்க்காலில் யாராவது விழுந்துட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்கணும். எந்த நம்பராக கூப்பிடுவீங்க? அந்த செல் நம்பரோ ஃபோன் நம்பரோ யாருக்காவது தெரியுமா? சென்னிமலையோட ஃபயர் சர்வீஸ் நம்பர் என்ன? தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. ஆம்புலன்ஸுக்கு என்ன ஹெல்ப்லைன் நம்பர் தெரியுமா? 108. ஓகேவா? அந்த மாதிரி 108 மாதிரி ஃபயர் சர்வீஸ். ஆமாம், 101. சரிங்களா? போலீஸுக்கு 100, ஃபயர் சர்வீஸுக்கு 101, ஆம்புலன்ஸுக்கு 108, இல்லாட்டி 112. இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாரும் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நமக்கு தேவைப்படலைங்கிறாங்க, நீங்கள் வந்து அவேர்னஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. எப்போ தேவைப்படுங்க யாருக்குமே தெரியாது. அப்போ நீங்கள் கம்பல்சரி அந்த நம்பர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபயர் சர்வீஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் நம்பர், செல் நம்பர் எல்லாமே இருக்குது. இதை வந்து முக்கியமான கொஸ்டினாக நினச்சி நீங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க.